ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிக்கன் கிரேவியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அது காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நல்ல எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை பற்றி நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கணும். அப்புறம் நம்ம வெங்காயம் பொடி வெங்காயம் பொடி வெங்காயத்தை ரெண்டாக வதக்கி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு அடுத்தப்பறம் நாங்கள் என்ன போட போகிறோன்னா, காரத்துக்கு தகுந்தமாக நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 4 மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். லைட்டாக வேணால் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு நம்ம ஒரு கொத்து போல் புதினா, ஒரு கொத்து போல் மல்லி இலை, இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நம்ம லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 3 பழம் வெட்டி வச்சுக்கணும், அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதக்கிட்டுனா நம்ம நல்லா தக்காளியாக நல்லா மசிஞ்சு வதங்கணும். அதுக்கப்புறமே நம்ம வீட்டில் திரிச்சு வச்சிருந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு லைட்டாக பேருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு நல்ல இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வந்து பொரோட்டி ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருந்த சிக்கனு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து கறி வந்து நல்லா அப்ளை ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. நல்லா வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு எல்லா மசாலாவும் நல்லா அது கூட சேர்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல குழம்பு வந்து ரிசூம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நல்லா கொதிச்சுட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம்.
நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ தேங்காய் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ற நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப உப்பு ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இன்னும் வற்ற வைக்கலாம். வற்ற வச்சு நல்ல கிரேவி கணக்காக நமக்கு வந்துடும். குழம்பு வேணுங்கிறவங்க குழம்பா சாப்பிட்டுக்கலாம், கிரேவி வேணுங்கிறவங்க கிரேவியாக சாப்பிட்டுக்கலாம்.